ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஆலு வச்சு அதாவது பொட்டேட்டோ வச்சு 2 டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த பொட்டேட்டோ ஃப்ரை. செகண்ட் டிஷ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பொட்டேட்டோ வத்தல். நம்ம வந்து அரிசி வடாகம், அரிசி வத்தல்லாம் செய்வோம்ல, அதே மாதிரி உருளைக்கிழங்கு வச்சும் நம்ம வடாகம் வத்தல்லாம் செய்யலாம். இது கூடயே வந்து இதே மெத்தட், அதாவது 2 in 1 டிஷ் அப்படின்ட்டு இதை சொல்லலாம். இந்த ஒரே ஒரு மெத்தடை வச்சு நம்ம ஃப்ரையும் பண்ணலாம், வத்தலும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போகிறோன்னா அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபர்ஸ்ட்டு இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து உருளைக்கிழங்கு தான். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுக்கிறேன். கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு 3 விசில் வரைக்கும் வேக வச்சிடலாம். அடுத்து ஒரு எம்டி கடாயில் நான் கரெக்டாக 100 கிராம் அளவு இந்த மாதிரி ஜவ்வரிசியை நல்லா வறுத்துக்கிறேன். இது வந்து நீங்கள் சுத்தமாக எண்ணெயே சேர்க்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம சின்ன ஜவ்வரிசி, பெரிய ஜவ்வரிசி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம நெக்ஸ்ட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் நீங்கள் எந்த டைப் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா கண்ணாடி கலரில் இருந்தது கொஞ்சம் ஒயிட் கலரில் மாறும் கொஞ்சம் வறுந்ததுக்கப்புறம். இப்போது இது எல்லாமே வந்து நல்ல ஒயிட் கலரில் ஆயிடுச்சு. இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து ஒரு எம்டி பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஒரு 1 to 2 minutes வச்சிங்க அப்படின்னாலே இது தீய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு எம்டி பிளேட்டில் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு எம்டி மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடர் ஆற வரைக்கும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கும் போது நல்ல ஃபைன் பவுடர்லாம் ஆகாது. ஒரு 2 to 5 minutes நல்லா அரைக்கணும். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நல்ல ஃபைன் பவுடராக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. அது எல்லாத்தையுமே நல்லா தோல் உரித்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மசித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜவ்வரிசி பவுடரும் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி பவுடர் அதிகமானால் நம்மளோட அப்பளம் வந்து ஹார்டன் ஆயிரும், அதனால கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடயே வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பச்சை மிளகா, கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடயே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு 1 ஸ்பூன் அளவு எண்ணெயை வந்து நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது கரெக்டாக ஒரு 1/2 hour வரைக்கும் ஊறட்டும் நல்லா. இப்போ கரெக்டாக 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்து தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஒரு ஹார்டன் ஆகிருக்கும் நம்ம ஜவ்வரிசி சேர்த்ததுனால. இப்போது இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சின்னதாக வத்தல் வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன உருண்டையை உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு 2 கவர், நான் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். நார்மலாக 2 கவருக்கு நடுவில் வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி அமுக்கிக்கிறேன். ஸோ தட் அது வந்து ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இது நீங்கள் வந்து நார்மலாக சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டாதீங்க, வராது. இப்போ அதே மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் ஃப்ளாட்டாக. நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக அதாவது தின்னாக உருட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து ஒரு க்ளீனான காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி தனித்தனியாக கேப் விட்டு நல்லா காய வச்சுருங்க. நீங்கள் வந்து இதை வெயிலையும் காய வைக்கலாம், இல்லை ரூம் டெம்பரேச்சர்லேயும் காய வைக்கலாம், ஃபேனுக்கு கீழே கூட காய வச்சுக்கலாம். வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா, இப்போ இருக்க சம்மர் சீசனுக்கு நம்ம வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா 2 நாளில் காஞ்சிரும், நல்ல ஒரு அப்பளம் ஆயிரும். நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் காய வச்சிங்க அப்படின்னா அது டெம்பரேச்சரை பொறுத்து இருக்குது, 4 to 7 நாள் வரைக்கும் ஆகும் நல்லா காயறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இதை நல்லா காய வச்சிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இதை சப்பையாக உருட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல முறுமுறுன்னு வரும் அப்பளம். இப்போ நம்மளோட வத்தல் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போது அடுத்து வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிஷ் என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்து இதை வந்து நல்லா தட்டி வச்சோம் இல்லையா, அது வரைக்கும் வந்து 2த்துக்குமே ஒரே ப்ராசஸ் தான். இப்போ நான் தட்டி வச்சதை வந்து வெயிலில் காய வைக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் நல்லா நம்ம பூரி செய்கிற மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டிஷ்ஷு. இது வரைக்கும் யாராச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றது எனக்கு தெரியல. பட் இதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ யாரும் ட்ரை பண்ணதில்லை இந்த டிஷ்ஷை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. நம்ம இதில் ஜவ்வரிசி போட்டிருக்கிறதுனால அந்த ஒரு கிறிஸ்பினஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா உடையிற மாதிரி ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். அதாவது வெளியே பார்க்குறதுக்கு வந்து பானிபூரி மாதிரியும் உள்ளே சாப்பிட்டு பார்த்தா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியும் இருக்கும் எக்ஸாக்டாக இது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டிஷ் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் வந்து நம்ம காய வச்ச வத்தல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு கரெக்டாக. இப்போ வந்து நான் காலையில் காய வச்சேன். இப்போ மத்தியானத்தில் வந்து ஓரத்துலலாம் வந்து நல்லா எலும்பிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து மத்தியானம் ஆனதுக்கப்புறம் இதை நான் வந்து திருப்பி போடுறேன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி. ஏன்னா நம்ம நல்லா வெயிலில் ஃபோக்கஸ் பண்ணி வச்சோம்ல, அது வந்து நல்லா காஞ்சிருக்கும். பின்னாடி சைடு வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அந்த ஈரத்தை போக்குறதுக்காக நான் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறேன். இது வந்து 2 நாள் நல்ல வெயில்லையும் இல்லை ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் 1 வாரமும் நல்லா காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா காஞ்சிச்சு. 2 நாள் காஞ்சதுக்கு அப்புறமா வெயிலில் காய வைக்கிறதுனா 2 நாள், நம்ம ரூம் டெம்பரேச்சரில் காய வைக்கிறதுனா 1 வீக் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு சவுண்டு கேட்கும். உங்களுக்கு இந்த சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கலகலன்னு சவுண்டு கேட்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் இதை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 1 to 2 months வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வேணுன்றப்ப நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஆயிலில். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு அப்பளமும் ரெடி, உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி. ஸோ அவ்வளோதான், நான் சொன்ன 2 டிஷ்ஷுமே உருளைக்கிழங்கு வச்சு முடிஞ்சிருச்சு. ஸோ இது 2த்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.